ஹலோ, ஐம் டாக்டர் கெட்சியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். என்ன சமீபத்தில் பாதித்த ஒரு விஷயம். எந்த சோஷியல் மீடியா போனாலும் பரவலாக பேசப்படுறது ரிதன்யாவோட சூசைட் கேஸ் தான். இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் இதை நிறைய யூடியூப் சேனல்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி தேவையில்லாமல் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி வீடியோஸ் போடுறது, அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போடுறது, இதெல்லாம் பப்ளிக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாத ஒரு விஷயம். மாறாக ரிதன்யா மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு வேளை சூசைட் பண்ணிக்கிட்டா என்னோட மரணத்துக்கு பிறகு என்னோட பிரச்சனைகள்லாம் பேசப்படுமோன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வர இது ஒரு வாய்ப்பாக அது அமைதுன்னு நான் பார்க்குறேன். இன்டைரக்டாக சூசைடு ப்ரொமோட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்துக்களில் நீங்கள் உடன்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த கருத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாப் ப்ரொமோட்டிங் சூசைட். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேளை சூசைட் தாட்ஸ் ஏதாவது இருக்குது, டிப்ரெஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.